இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை உக்ரைன் வெளியுறவுத்துறை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரியோ குலிபா அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். அப்போது இரு நாட்டு உறவு, ரஷ்யா உக்ரைன் போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மடகாஸ்கரில் கனமழை காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள தீவு நாடான மடகாஸ்கரில் உள்ள கமனே பகுதியில் பலத்த புயல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது மணிக்கு சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியதில் அங்குள்ள 9000 வீடுகள் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் கமனே நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. எனவே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே வெள்ளப்பெருக்கில் சிக்கி அங்கு 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ரஷ்யா ஒரே நாளில் உக்ரைன் மீது 99 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யா கடந்த சில வாரங்களாக உக்ரைனின் மின் கட்டமைப்புகளை குறிவைத்து சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் உக்ரைனின் பல பகுதிகளில் மின் இணைப்பு தடைபட்டு 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ரஷ்யா நேற்று ஒரே நாளில் உக்ரைன் மீது 99 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. உக்ரைனின் மின் கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்தன. இதில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்டவர்கள் செர்லாப்பள்ளி சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் தற்போது முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தெலுங்கானாவில் இதற்கு முன்பு சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் ஆட்சி நடைபெற்ற போது மாநில காவல்துறையினர் பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்டோரின் தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை தொடர்புடையவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஒரு சில நபர்களின் தொலைபேசி அழைப்புகள் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கலாம் என்று ராமாராவ் கூறுகிறார். அவரால் எப்படி இதை கூற முடியும்? தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்டவர்கள் செர்லாப்பள்ளி சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களின் பேச்சை கேட்ட அதிகாரிகள் தற்போது சிறையில் உள்ளார்கள். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். வடசென்னையை 5 ஆண்டுகள் மட்டும் பாஜகவிற்கு தாருங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் தேரடி சந்திப்பில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வடசென்னையை 5 ஆண்டுகள் மட்டும் பாஜகவிற்கு தாருங்கள், ஒரு இடத்தில் கூட மழைநீர் தேங்காது. இந்தியாவை பொருளாதாரத்தில் 11 இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். திமுக ஆட்சியில் 8.50 லட்சம் கோடி கடனில் தமிழகம் உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. திமுக பிரச்சாரம் 1960ஆம் ஆண்டில் பிரச்சாரம் செய்வது போல் உள்ளது. அதிமுக பிரச்சாரம் கவுன்சிலர்கள் பிரச்சாரம் போல் உள்ளது என விமர்சனம் செய்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.